ஷாப்பிங் செய்ய நீங்க ஷாப்பிங் செய்ய பொருட்கள் முழுவதுமாக கொடுக்கப்படும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. வெல்கம் டு ஹலோ மக்களே, மண்டே ஆயிடுச்சு. வழக்கம் போல கேப்டன்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர், நாமினேஷன், ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க் அண்ட் ஷாப்பிங் டாஸ்க் இதான் நடக்கும். அதே தான் இன்றைக்குமே நடந்துச்சு. பட் நடுவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அதையும் சேர்த்து பார்த்துடலாம், வாங்க போகலாம். எபிசோட் ஓப்பனிங்லேயே சத்யா கேப்டன்ஷிப் அண்ட் ஹவுஸ்மேட்ஸை பற்றி விஷால் அண்ட் ஜெஃப்ரி ஒரு பாட்டு மாதிரி ஒன்று பாடுறாங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அருணுக்கு கேப்டன்ஷிப்பை கொடுக்குறாங்க. யார் ஸ்வாப் பண்ண போறாங்கன்ற ஒரு டிஸ்கஷன் கேர்ள்ஸ் டீம்ல பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, புதுசாக வந்தவங்க போனால் கரெக்டாக இருக்கும், பிகாஸ் அவங்களுக்கு என்வரான்மெண்ட்டும் நியூவாக இருக்கும் அண்ட் மக்கள்கிட்டையும் ரெகக்னைஸ் ஆவாங்க அப்படின்னு. பட் அந்த பக்கம் மாஞ்சாரிக்கு வேற கருத்து இருக்கு. நல்ல மண்டே கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது மாட்டிக்கிறாங்க அன்ஷிதா கிட்ட. என்ன மண்டே கழுவுறாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 வாரமா நல்லா தெரிஞ்ச ஜாக்லினே இப்போ 1 வாரம் அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க, ஒன்றுமே தெரியல, புதுசாக வந்தவங்க எப்படி போகலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக அன்ஷிதாவை செலக்ட் பண்ணி அந்த பக்கம் அனுப்பிடுறாங்க. பாய்ஸ் டீம்ல எந்த டிஸ்கஷனுமே இல்ல, டைரக்டா ரயானை வந்து உள்ளார அனுப்பி விட்டுறாங்க கேர்ள்ஸ் டீமுக்கு. நைட்ல தவிர பிக் பாஸ் ஹவுஸ்ல யாராச்சும் வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். அது குலைக்கிறப்போ அந்த யார் தூங்கினாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது அண்ட் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி புது ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க கேப்டன் அருணுக்கு. இது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும் அருணுக்கு, பிகாஸ் வேற யாருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த பனிஷ்மெண்ட்ன்றது அந்த டெசிஷன் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும், பிகாஸ் அது வந்து பெரிய கிளாஷை உருவாக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ தட் அருண் அது எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கு பின்னாடி 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஹவுஸ்மேட்ஸ் ஏதாச்சும் அவரோட கேப்டன்ஷிப்ல குறைகள் அண்ட் சம்திங் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங்கா புடிங்கிட்டே வரலாம். அண்ட் 5 ஸ்ட்ரிங்ஸுமே எடுத்துட்டாங்கன்னா அவரோட கேப்டன்ஷிப் அங்கேயே போயிடும். இத்தனை நாள் சும்மா விட்டுட்டு என்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அருணோட ரியாக்ஷன். பட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு காத்திருக்கு. இந்த 1 வாரம் சர்வைவ் பண்ணுவாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பிகாஸ் 5 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கு. 5 டைம் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னா அவர் கதை முடிஞ்சது, கேப்டன்ஷிப்ல வந்து தூக்கிடுவாங்க. அங்க அனௌன்ஸ் பண்றாங்க ரயான் அண்ட் வர்ஷினி வெங்கட் 2 பேருமே ஸ்வாப் ஆக போறாங்கன்னு. பிக் பாஸ் சடனா ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அருணுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, தத்தப்பன்னு ஏதோ முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் சொல்லி சமாளிச்சிட்டாரு. வர்ஷினி வெங்கட்க்கு அவங்க டீம் ஒர்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக அமைச்சன்னு ஒரு டப்பா ரீசன் சொல்லி அவங்க 2 பேரும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நாமினேஷனுக்கு போயிடலாம். லாஸ்ட் வீக் ஜாக்லின் அண்ட் ரயான் 2 பேருமே ஸ்வாப் ஆயிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு டைரக்ட் நாமினேஷன் பவர் கிடைச்சிச்சு. ரயான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும், பிகாஸ் அவங்க சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணிட்டாரு. சும்மா விட்டுனால எல்லாருமே சௌந்தர்யா நாமினேட் பண்ணியிருப்பாங்க. பட் அவரோட கேம் பிளேலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது. இதே தான் சௌந்தர்யாமே சொல்லி கலாய்ச்சாங்க ரயானை. அண்ட் ஜாக்லின் சிவகுமாரை நாமினேட் பண்ணிட்டு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சேஃப் பிளேவா இருக்க அவரோட கேம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரோட சேர்த்து ரிமைனிங் 10 மெம்பர்ஸ் நாமினேட் ஆயிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆயிருந்தது ராணவ். அவருக்கு என்ன ரீசன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ கம்பேரிட்டிவ்லி லோ பிளேயர் 24% பார்த்துட்டு வந்து இங்கே ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல, பெட்டரா எதுவுமே பண்ணவே இல்லை இந்த 1 வீக்கா, அவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியல அப்படின்ற நிறைய ரீசன்ஸ் வச்சு ராணவ நாமினேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரஞ்சித் டிப்ளமேட்டிக்கா இருக்காரு, இன்புட்ஸே கொடுக்கல, இன்னும் கேம்க்கே அவர் என்ட்ரே ஆகல அண்ட் நிறைய லவ் கொடுக்குறாரு. பட் சில இடத்துல எங்க நியாயம் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு குரலே கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வச்சு ரஞ்சித்தை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சத்யா 4 வீக்ஸ் அவர் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, கேப்டன்சி டாஸ்க்லயுமே சுத்தமா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அவனோட தனி டெசிஷன் எங்கேயுமே தெரியவே இல்லை. சுயசிந்தனையும் அவருக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் வச்சு சத்யாவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஜெஃப்ரி பிளேயர் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் ஏதோ பண்ணணும்னு நினைச்சு ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரீசன் வச்சு ஜெஃப்ரி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வர்ஷினி வெங்கட் கேமே அவங்களுக்கு சுத்தமா புரியல, ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற ரீசன் தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வைல்ட் கார்டுன்றது ஒரு மிகப்பெரிய சான்ஸ், பட் அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க வந்தவங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறாங்கன்னு நினைச்சு எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் தர்ஷிகா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் மட்டும் தான் அவங்க கேம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுத்தமா பார்க்கவே முடியல அண்ட் அவங்களோட இன்புட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் அவங்க சேர்ந்து பயணிக்க தவறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ரீசன் வச்சு அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மாஞ்சாரி ஏதோ சொல்லணும்னு நினைக்க ட்ரை பண்றாங்க, பட் அவங்க ஒழுங்கா சொல்ல மாட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்ப பயங்கரமான இதெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சவுண்டே இல்ல அண்ட் சின்ன பிரச்சனை கூட ஊதி பெருசாகிட்டே இருக்காங்கன்ற ரீசன்ஸ்லாம் வச்சு மாஞ்சாரி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் பாய்ஸ் டீம்ல வேற ஒரு கேரக்டராகவே இருந்தாங்க, ஸோ தட் அவங்க டியூவல் கேரக்டரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் கேர்ள்ஸ் டீம் ஒரு மாதிரி பாய்ஸ் டீம் ஒரு மாதிரி இருக்காங்க, ஸோ அதனால நாமினேட் பண்றோம். அண்ட் பாய்ஸ் டீமுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவங்க பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரியா அவங்க இருக்கிற இடத்துல ஒரு அமைதியே இருக்க மாட்டேருக்கு அண்ட் எல்லாத்தையும் குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பட் தப்பா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க. ஃபைனலா சாச்சனா நாளுக்கு நாள் எதுவுமே தெரியாம தேஞ்சு எங்கேயும் மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க அண்ட் எப்பவுமே டபுள் ஸ்டாண்டா இருக்காங்கன்ற ரீசன்ஸ் வச்சு சாச்சனா நாமினேட் பண்ணிருந்தாங்க. ஸோ இதுதான் டோட்டல் 12 நாமினேஷன்ஸ். என்ன ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க நீங்க நாமினேஷன்ல தான், ராணாவுக்கு 2 votes தாண்டி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராணாவே நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே நமக்கு இந்த பிளேயர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கேமை பத்தி புரியுது, பிகாஸ் 2 vote வாங்கினாலே அவங்க வந்து நாமினேட்டட் தான். அதை மீறி இன்னும் 3 to 4 votes எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்காங்க ஒரே பர்சன். அதுக்காக தான் ஓப்பன் நாமினேஷனே வச்சாங்க இவங்க. ஏன்னா எல்லாருமே நாமினேட் ஆகட்டும், உங்க கேம் பிளே எப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வச்சாங்க. பட் வெரி புவர் நாமினேஷன் இந்த வீக்குன்னு சொல்லணும், பிகாஸ் எல்லாருமே நாமினேட் ஆகிருக்கணும். அந்த ஒரு
ராணாவுக்கு மட்டுமே 5 to 6 votes விழுந்துருந்துச்சு. அந்த 2 votes தவிர்த்து மீதி இருக்க 3 to 4 votes மத்த யாருக்கா போட்டிருந்தா அவங்களும் நாமினேட் ஆயிருப்பாங்க. முத்துக்குமரன் 1 vote வாங்கியிருந்தாரு, விஷாலுக்கு 1 vote விழுந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா ஆளுக்கு 2 ஓட்டு போட்டு தான் எல்லாருமே நாமினேட் இருப்பாங்க. ஸோ தட் கேமும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அதை தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஹவுஸ்மேட்ஸ். மார்னிங் ஜெஃப்ரி அண்ட் விஷால் ஒரு பாட்டு பாடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஜாக்லின் சௌந்தர்யா சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி சால்வ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு லைன் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஜாக்லின் கிளாரிஃபை பண்ண வராங்க ஜெஃப்ரி கிட்ட. பட் ஜெஃப்ரி என்ன சொல்லிடுறாரு, முடிஞ்ச விஷயம்லாம் பேசாதீங்க அப்படின்னு. அப்போ நான் பேசவே கூடாது எதுவுமே அதை பற்றினதுக்கு, இல்லை பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு பல்ப் கொடுத்து அமுச்சு விட்டாரு ஜெஃப்ரி ஜாக்லினுக்கு. 2 ஓட்ஸ்க்கு மேலே போயிட்ட அப்புறம் எதுக்கு அவங்கள திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாஞ்சாரி பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப சென்சிபிளான ஸ்பீச். அதே தான் நம்மளுமே முன்ன சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் டோக்கன் டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அது பாட்டில்ஸ் ஈக்குவலாக மேட்ச் பண்ணி வைக்கிறது. அதுக்கு ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லக். பிரெயினும் சொன்னாங்க, பட் அங்கே பிரெயின் யூஸ் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க எடுத்து வைக்கிறது இவங்களே மறைச்சிக்கிட்டாங்க. அது என்ன கலர்னு கூட யாருக்குமே தெரியல. அதில் கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். சொல்லி இந்த கலர் இங்கே அங்கே வைன்ற மாதிரி அவங்களே உள்ளார பேசிட்டு வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க வித் 8,000 கரன்சிஸ் அண்ட் பாய்ஸ் 4,000 கரன்சிஸோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நமக்கு என்ன புரியலன்னா, சாச்சனா வந்து இந்த டீம் செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் போறதுக்கு. அப்போ ஒரு குதி குச்சின்னு இப்படி அப்படி போயிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு குதி குச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்து நீங்க ஒழுங்கா ஷாப்பிங் பண்ணிட்டீங்க கரெக்டா லிமிட்லன்னு சொன்னப்போ அதுக்கும் எகிரி குச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க போல. இது ஒன்றும் பெரிய இந்த கேம் இல்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது. பட் அதுக்கே அவங்க வந்து ஹைப்பர் ஆகுறாங்க எல்லாத்துக்குமே. என்னாச்சுன்னு தெரியல. நைட் சாப்பிட்றப்போ எல்லாருமே பசியில இருந்துருப்பாங்க போல, இல்ல உண்மையாவே மறந்துட்டாங்களான்னு தெரியல. பிகாஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ்மே அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா அஞ்சிதாவை கூப்பிட மறந்துட்டாங்க பாய்ஸ் டீம். அவங்க வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாய்ஸ்னு குக்கிங்கே முடிக்கல, நம்மள முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாய்ஸ் டீம் ஒரு பிடிச்சி எல்லாம் வெல்த் கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, சீக்கிரம் சாப்பிட்டு எல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதையும் இவங்களே சாப்பிடுற மாதிரி ஒரு பிளான் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. பட் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அந்த இன்சிடென்ட்டை பத்தி. கேர்ள்ஸ் டீம் வந்து யாரோ வந்து அஞ்சிதா கிட்ட நீ போய் சாப்பிடல, உங்க டீம்லாம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க அவசரமா வராங்க. அண்ட் அவங்களுக்கு எடுத்து வச்சு இந்த பவுல சிவகுமார் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அவர் சாப்பிடலன்ற மாதிரி சொல்றாரு. பட் இன்னொருத்தோட பிளேட்ல இருந்தா எடுத்து முத்துக்குமரன் 10 கப் எடுத்து வச்சிட்டோம், இது உங்களுக்கு தான் மாதிரி சொல்றாங்க. பட் அஞ்சிதா கண்டுபிடிச்சிட்டாங்க முத்துக்குமரன் எடுத்து வச்சதை. அஞ்சிதா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்படி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. பட் பாய்ஸ் டீம் அவங்கள மறந்தது உண்மையாவே பெரிய தப்பு தான். கூப்பிடவே இல்லை அவங்கள. பட் அவங்களுமே ரொம்ப ஸ்டபனா தான் இருந்தாங்க. கடைசி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எல்லா பாய்ஸ் டீமே சேர்ந்து சாரி கேட்டதால கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டாங்க தான் நினைக்கிறேன். முத்துக்குமரன் எத்தனோ டைம் கேட்கறாங்க, அஞ்சிதா நீங்க அதுல தானே எடுத்து போட்டீங்க அந்த பிளேட்ல இருந்து. பட் அவர் ஏதோ ட்விஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஃபைனலா கேப்டன் அருண் ஒத்துக்கிட்டாரு, ஆமா அதுல தான் எடுத்து போட்டுச்சு. பட் அது உங்களுக்கு எடுத்து வச்சதுதான் சொல்றாங்க. அவங்களுக்கு எடுத்து வச்சது எப்படி இன்னொருத்தர் பிளேட்டுக்கு போகும், அது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அப்புறம் சிவகுமாரே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, நான் தாங்க தெரியாம எடுத்து வச்சுட்டு நாங்க சாப்பிடுங்க. அவரும் ஒரு வாய் ஊட்டி விட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட். ஓப்பன் நாமினேஷன் வச்சு கூட ஒழுங்கான நாமினேஷன் ப்ராசஸ் பண்ண தெரியல இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு. இதுல இருந்தே அவங்க ஐக்யூ லெவல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருமே பெரிய பிரெயினியாலாம் இல்லவே இல்லை இந்த சீசன்ல, எக்ஸப்ட் முத்துக்குமரன். மாஞ்சாரி தான் லைட்டா ஓப்பன் அப் ஆகுறாங்க. இனிமே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவங்க கேம் பிளே எப்படி இருக்குன்னு. ஸோ டோட்டலா 12 நாமினேஷன்ஸ் இருக்கு இந்த வீக். யார் வெளியே போவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.